இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் ஜியாவை தான் காமிக்கிறாங்க. ஒரு நாவல் வேர்ல்டுக்குள்ளே தான் இருக்கா. அங்கே ஏகப்பட்ட ஜாமிஸ் இருக்காங்க. ஸோ ஹீரோயின் அவங்க கூட சேர்ந்து எல்லாமே அங்கே ஃபைட் பண்ணி எல்லாத்தையுமே அழிச்சாங்க. அந்த நாவலில் வந்து கொடுத்த டார்கெட்டை கம்ப்ளீட் பண்ணிடுறா. ஸோ சிஸ்டமே ஹாப்பி ஆகிட்டு இது 99 டைம் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு வந்து பென்ஷன் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. பட் திடீர்னு பார்த்தா அவள் திரும்ப இன்னொரு நாவல் வேர்ல்டுக்குள்ளே அங்கே உள்ளே போனதுமே அங்கே ரொம்பவே அங்கே ஒரு பரிதாபமான கேரக்டராக நம்ம ஹீரோயின் இருக்கா. அப்போ அங்கே விவி அவளை பிடிச்சி அடித்து தள்ளி விட்டுட்டு மரியாதையோட நீ உன்னோட கல்யாணத்தை நீயே வேணான்னு சொல்லிடு, இல்லைன்னு வச்சுக்கோமே நான் உன்னை சும்மா விட மாட்டேன். உனக்கு கண்டிப்பாக இந்த வீட்டில் பேரண்ட்ஸாக இருக்கட்டும் பிரதர்ஸாக இருக்கட்டும் யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப அங்கே அவளை போட்டு தீட்டிட்டு இருக்கா. நம்ம கேட்டுட்டு ஹீரோயின் ஷாக் ஆகி போயிட்டு ஐயோ கடவுளே நான் திரும்ப வந்துட்டு நாவல் வேர்ல்டுக்குள்ளே மாட்டிக்கிட்டேனா, என்ன நடந்துச்சுக்குன்னு சொல்லிட்டு சிஸ்டம்கிட்ட கேட்டதும் ஆமாம்மா இப்போ 99 டைம் நீ முடிச்சிருக்க, இப்போ நீ 100 நல்லபடியாக ஃபினிஷ் பண்ணிட்டேன்னா உனக்கு டபுள் பென்ஷன் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீ வந்து என்ன கேரக்டர்னு உன்கிட்ட சொல்லிடுறோம். நீ ரொம்பவே வந்து மோசமான ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டராக நீ பண்ண போகிற. இங்கே இந்த வீட்டில் வந்து நீ பண்ணுற விஷயங்கள்னால யாருக்குமே பிடிக்காம போய் எல்லாருமே உன்னை ஹேட் பண்ணுவாங்க. ரெண்டாவது ஷென் ஃபேமிலியோட பையன் ஷெனுக்கு வந்துட்டு உன்னை மேரேஜ் வந்து பண்ண போகிறாங்க. அவனுக்குமே வந்துட்டு உன்னை பிடிக்காது, அதனால் ரொம்பவே ஹேட் பண்ணுவாங்க அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு ஐயோ அப்பா நான்லாம் இதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்றத சொன்னதும் டபுள் பென்ஷன் நீ வந்து கம்ப்ளீட் 100% பண்ணிட்டேன்னா ஈஸியாக நீ பேசாமல் போய் உட்காந்துக்கலாம் வீட்டில், எப்படி வந்துட்டு லைஃப் சூப்பராக போகல அப்படின்றத சொன்னதும் சரி ஓகே இப்போ என்ன வந்து மோசமான பொண்ணாக தான் ஆக்ட் பண்ணணும், பண்ணிட்டா போச்சு, அதான் நம்மளுக்கு கை வந்த கலையாச்சேன்னு சொல்லிட்டு பிபியை பார்த்து யாரை நீ இப்போ தள்ளிவிட்ட, உனக்கு நான் அவ்வளோ தைரியம் இருக்கான்னு சொன்னதுமே நீ வந்துட்டு இப்போ என்கிட்ட இப்படி பேசுகிறேன்னு வீட்டுக்கு தெரிஞ்சிச்சுன்னா உன்னை ஒரு வழி பண்ணிடுவாங்கன்னு சொன்னதும் கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறா. தெரிந்தா நீ என் மேலே கையை வைப்பேன், நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லும்போது ஐயோ ஒரு கண்ணத்தில் அரைஞ்சி சரியில்லை, இது வந்து இன்னொன்னே அடி கொடுப்போன்னு சொல்லிட்டு அடித்ததும் உன்னை நான் இன்னைக்கு சும்மா மட்டும் விட மாட்டேன், என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு கோவப்பட்டதுமே நீ என்ன பண்ணுறது நான் உன்னை என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு ஸ்விம்மிங் பூலுக்குள்ள அங்கே தள்ளி விட்றா. அவங்க தண்ணிக்குள்ளே தத்தளிச்சிட்டு இருந்தா. சிஸ்டம்கிட்ட எப்படி நான் வந்து ரொம்ப மோசமான கேரக்டராக பண்ணுறேனான்னு சொன்னதும் பர்ஃபெக்டாக பண்ணியிருக்க அப்படின்ற சொல்லும்போது பேசாமல் நான் வந்து போட்டு தள்ளிடுறேன் இவளை, அப்போ இன்னும் மோசமானவளாக மாறிடுவேன்ல அப்படின்ற சட்டி கேட்டதும் ஐயோ அம்மா தாயே நீ அப்படிலாம் பண்ணிடாத, மோசமான பொண்ணுன்னா ரொம்ப திமுறா பேசுகிறவ தான், பட் நீ கொலையெல்லாம் இங்கே வந்து நாவல் வேர்ல்டுக்குள்ளே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்க. சரிப்பா எனக்குமே அதெல்லாம் பிடிக்காது, நான் சும்மா தான் கேட்டேன், நான் வந்து ஆளுங்களை கூப்பிட்டு காப்பாற்றிடுறேன், எதுக்கு நம்மளால் ஒரு உயிர் போகணும்னு சொல்லிட்டு அங்கே யாராச்சும் வாங்களே விவி தண்ணிக்குள்ளே விழுந்துட்டான்னு சொல்லிட்டு கத்துறா. அப்போ அங்கே விவியோட அம்மா பார்த்தா அங்கே கார்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்து தன்னோட பொண்ணு அங்கே காப்பாற்றிடுறாங்க. எப்படிமா இதாச்சுன்னு சொன்னதுமே அம்மா இவதாம்மா என்னை தண்ணிக்குள்ளே பிடிச்சி தள்ளனான்னு சொன்னதும் கோவப்பட்டு அவங்க கத்துறாங்க, நீ என்ன அர்த்தத்தில் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. சப்ப பார்த்தா நம்ம ஹீரோயின் ஐயோ நீங்கள் என்ன பேசிட்டு இருக்கீங்க, உங்கள் பொண்ணு தண்ணிக்குள்ளே விழுந்துட்டான்னு நான் ஆளுங்களை கூப்பிட்டு காப்பாத்துனா கடைசியில் இவ ஏமேலே பழைய போடுவாளா அப்படின்ற சொல்லிட்டு இந்த உலகத்தில் நல்லதுக்கே வந்து காலம் இல்லைப்பான்னு சொல்கிறா. ஸோ என்னோட பிரதர் ஹான் வேற இப்போ வந்துடுவான், அதுக்குள்ளே நான் அழுது என் கண்ணீரை வேஸ்ட் ஆக்க விரும்பலை, அவன் வரட்டும் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. அப்போ அங்கே ஹான் வந்ததுமே என்னாச்சின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஹீரோயின் அவனை பார்த்துட்டு இவன் தான் என்னோட அன்லக்கி பிரதரா, இவனோட கம்பெனியெல்லாம் பேங்க்ராப்ட் ஆகி குடும்பமே ஒன்றும் இல்லாமல் போயிடும், இவனுமே செத்து போயிடுவான் கடைசிலன்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்கிறா. ஸோ அது எல்லாமே இவனுக்கு கேட்டுது. அதை கேட்டுட்டு அவனுக்கு ரொம்ப ஷாக்காகி போயிட்டு ஐயோ என்ன நடக்க போகுது, என்ன இவன் என்னத்தையும் பேசிகிட்டு இருக்காளேன்னு சொல்லிட்டு அவன் ஷாக்காகி பார்த்துச்சேக்கான். இவன் எதுக்காக என் மூஞ்சில் என்னத்தையும் எழுதி வச்ச மாதிரி பார்க்குறான்னு சொல்லிட்டு அவள் யோசிக்கும் போது சரி என்ன நடந்துச்சுன்னு கேட்டால் உன் தங்கச்சி என் பொண்ணை வந்து தண்ணிக்குள்ளே தள்ளி விட்டுருக்கா, இப்போ மரியாதையோட சாரி கேட்க சொல்லுன்னு சொல்லும்போது அந்த விவியுமே ஆமான்னு சொல்கிறா. அப்போங்க நம்ம ஹீரோயின் நான் எதுவுமே பண்ணலை பிரதர், நான் காப்பாற்றுறதுக்காக கூப்பிட்டேன், பட் பாருங்கள் அவன் என் மேலே பொய்யா பழைய போகிறான்னு சொன்னதும் நானா போய் தண்ணிக்குள்ளே குதிக்க எனக்கு நான் பைத்தியமான்னு சொல்லிட்டு விவி சொன்னதுமே சரி ஓகே இருக்கட்டும் இப்போ நம்ம சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ணிட்டா சரியாக போகுதுன்னு சொன்னதும் உடனே வாமா பிரதர் நம்ம செக் பண்ணலான்னு சொல்கிறா. கேட்டுட்டு அங்கே விவிக்கு கொஞ்சம் பயம் ஆயிடுச்சுக்கு, ஏன்னா இவ என்னென்ன பேசுனான்ற விஷயம் எல்லாமே தெரிஞ்சிடும் இல்லையா, அதனால தான் ஃபஸ்ட்டு இவ தானே பிடிச்சி கீழே தாழ்னா. அப்போங்க நம்ம ஹீரோயினை பார்த்தா என்னோட இமேஜ் ஆல்ரெடி வந்து எல்லாத்தையும் நல்லதெல்லாம் கிடையாது, ஸோ இந்த விவியை பற்றி ஆளுக தெரிஞ்சுக்கிட்டோன்னு சொல்லிட்டு அவ யோசிக்கிறா. உடனே இந்த விவி இல்லை இல்லை அதெல்லாம் வேணாம் பெருசு பண்ணாமல் விட்டுலான்னு சொன்னதுமே அதை எப்படி நீ வந்துட்டு பெருசு பண்ணாமல் விட்டுலான்னு சொல்லுவேன், அப்போவுமே நான் தப்பு இருக்கா, தப்பு இருந்தால் மரியாதை நீ என்கிட்ட நீடன் பண்ணிட்டு சாரி கேளு அப்படின்ற சொன்னதும் அப்போங்க வேற வழி இல்லாமல் போயிடுது. வேற வழி இல்லாமல் அங்கே சாரி கேட்டுட்டு அங்கேருந்து போனதுமே உண்மையிலே இவ பயங்கரமான ஆளாக இருக்கானேன்னு சொல்லிட்டு அங்கே ஹான் யோசிக்கிறான். பட் இவன் மனசுக்குள்ளே யோசிச்சு
யோசிச்ச விஷயம் என்ன, எது உண்மையா, இவளுக்கு ஏதாச்சும் சீக்ரெட் தெரியுமான்னு சொல்லிட்டு அவனுக்கு அதை பற்றி ஷாக் ஆகிட்டு இருக்கு. யோசிச்சுட்டு சரி வா வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறான். ஸோ வீட்டுக்கு வந்ததுமே அப்போ அங்கே மெய்டவங்க சொல்கிறாங்க, இப்படி ஷென் வந்திருக்காரு சார், என்கேஜ்மெண்ட்டை வந்து வேணான்னு சொல்கிறதுக்காக தான் வந்திருப்பாங்கன்னு சொன்னதுமே ஹீரோயின் இப்போ என் பர்ஃபார்மன்ஸை பாருங்கன்னு சொல்லிட்டு உள்ளே போகிறா. போய் அங்கே நம்ம ஷென்னை பார்த்ததுமே பார்க்க ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கான். வாவ் பையன் பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கானே அப்படின்ற சைட்டு யோசிக்கிறா. ஸோ அவள் பேசிகிட்டு இருக்க எல்லாமே அங்கே இருக்க எல்லாருக்குமே அங்கே கேட்குது. அவங்க எல்லாருமே அதை பார்த்துட்டு சிரிக்கிறாங்க. நம்ம ஷென்மே ரொம்ப ஷாக்காகி பார்த்துட்ருக்கான். ஸோ அப்போ அங்கே இப்போ என்னோடய பர்ஃபார்மன்ஸை நான் ஸ்டார்ட் பண்ணணுமேன்னு சொல்லிட்டு வேகமாக ஓடி போய் அவனை ஹக் பண்ணிவிட்டு நான் வந்து உண்மையிலே உங்களை ரொம்பவே லைக் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்றத சைட்டு அவங்க பேசுகிறா. டச் பண்ணிட்டாங்க ஒரு மாதிரி பேசினதுமே அவங்க வீட்டில் இருக்க எல்லாருக்குமே ஒரு மாதிரியா என்னடா அப்படி பண்ணுறான்ற மாதிரி பார்க்குறாங்க. பட் அங்கே அவன் மனசு பேசுகிறது எல்லாமே இவனுக்கு கேட்குது. அவன் மனசுலேயே நான் இப்படிலாம் பிஹேவ் பண்ணேன்னா என்னை ரொம்ப இவன் ஹேட் பண்ண ஆரம்பிப்பான், என்னை வேணான்னு சொல்லிட்டு என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ணி விட்டுருவான், என்னோட டாஸ்க்லேயே நான் வந்துட்டு கம்ப்ளீட் ஆயிடலான்னு சொல்லிட்டு யோசிச்சதும் இவன் என்ன யோசிச்சுட்ருக்கா, என்னை லவ் பண்ணிட்டு பின்னாடியே சுற்றிட்டு இருந்தா, இப்போ என்ன திடீர்னு நானே வேணான்னு சொல்லிட்டு இவ டிசைட் பண்ணுறாளான்னு சொல்லிட்டு அவனுக்கு எதுவும் புரிய மாட்டேது. நான் இன்னுமே வந்துட்டு ரொம்ப சேம்லெஸ்ஸாக பிஹேவ் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்படியே அவனை அங்கே டச் பண்ணதுமே அவன் நீ என்ன பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அங்கே ஸ்டாப் பண்ணா. இவளா போய் கீழே விழுந்துட்டு நீ எதுக்காக இப்போ என்னை வந்து தள்ளி விட்டேன், ஏன்னா என்னை பிடிக்கலையான்னு சொல்லிட்டு கேட்குறா. அப்பாங்க நான் இன்னுமே ஓவர் ஆக்டிங் பண்ணணும் அப்படின்னா தான் வந்து இவன் என்னை வேணான்னு விடுவான்னு சொல்லிட்டு நீ இப்போ நான் விழுந்திருக்கேன் என்னை வந்து தூக்கு அப்படின்ற சொல்லிட்டு பேசுகிறா. பட் இவன் தூக்க மாட்டான். இந்த சான்ஸை யூஸ் பண்ணி பேசாமல் என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சதுமே ஓ இவ இப்படிலாம் ஐடியா பண்ணிட்டுருக்காளா, என்கேஜ்மெண்ட் கேன்சல் பண்ணுறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணுறாளான்னு சொல்லிட்டு அவன் ஷாக் ஆகிட்டு யார் சொன்னது உன்னை தூக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நான் இப்போ தூக்குறேன்னு சொல்லிட்டு தூக்குனதுமே ஐயோ இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான், வேணான்னு விட்டுட்டு போவான்னு பார்த்தா இவனுக்கு என்ன என் மேலே எதுவும் லவ் வந்துச்சா அப்படின்ற சொல்லிட்டு யோசிக்கும் போது வேகமாக கீழே தூக்கி போட்டுட்டு இப்படிலாம் நீ வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு ஆம்பளை வந்து டச் பண்ணி தூக்கணும்லாம் எதிர்பார்க்கக்கூடாது, அது தப்பான விஷயம் அப்படின்ற சொல்கிறான். ஸோ அப்போ நம்ம ஹீரோயின் பெரிய இவன் வந்து என்ன பேச வந்துட்டான். இவனே அந்த விவியோட அந்த ஜாலத்தில் போய் மாட்டிட்டு அவ கூட சேர்ந்து நைட்டை ஸ்பெண்ட் பண்ணி இவன் வாழ்க்கையே ஸ்பாயில் ஆக போகுது, அதை பற்றிலாம் இவனுக்கு கண்டுபிடிக்க துப்புலையாமா, ஏன்ட்ட வந்து பேச வந்துட்டானா அப்படின்ற சைட்டு ரொம்பவே அங்கே வந்துட்டு கோவப்பட்டு மனசுல திட்டினதுமே அதை கேட்டுட்டு அங்கே அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ஷாக்காக போயிடுது. அப்போ அங்கே வீட்டிலேருந்தே கால் வந்ததுமே இப்போ பாட்டிக்கு உட முடியல, ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்க்கணும்னு கால் வரும், எல்லாம் அவங்க அங்கிளோட வேலை தான், பாட்டிக்கு வந்துட்டு பாய்சன் கொடுத்து கொலை பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கான் அப்படின்ற சைட்டு அவள் யோசிக்கிறா. ஸோ அதே மாதிரி பாட்டிக்கு ரொம்ப முடியல, ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. அதை கேட்டுட்டு அவன் ஷாக்காகி போயிட்டு நான் வந்துட்டு கிளம்புறேன்னு சொல்லிட்டு போனதுமே அட்டை பாவி எங்கடா போயிட்டுருக்க, என்கேஜ்மெண்ட்டை வந்து பிரேக் பண்ண தானே வந்தேன், அதை பண்ணாமல் போகிறேன்னு சொன்னதும் அவங்க பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப ஷாக்காகி போயிடுது. இவனா பைத்தியம் பிடிச்சி போயிடுச்சா, அவனை ரொம்ப லவ்வில் பண்ணிட்டு இருந்தான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது சொல்கிறான் உண்மையிலே அவன் தலையில் ஏதோ அடிபட்டுருச்சு போல், அதனால தான் லூஸ் மாதிரி பேசிட்டு சுற்றுறான்னு அவன் சொல்கிறான். ஸோ அவங்க வந்து பேப்பர் படிச்சுட்டாங்க, காஃபியெல்லாம் குடிச்சிட்ருக்கவும் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் எப்படி இவ்வளோ ஈஸியாக அவங்க உட்காந்துட்ருக்காங்க. இவங்க குடும்பம் பேங்க்ராப்ட் ஆகி போனதில் எங்கள் அப்பா செத்து போகிறாரு, எங்கள் அம்மாவுக்கு வந்து சொத்து கூட வழி இல்லாமல் சுத்த போகிறாங்கன்னு சொல்லிட்டு என்னென்னமோ அவங்க யோசிக்கிறா. அதை கேட்டுட்டு வீட்டில் இருக்க எல்லாருக்குமே ஷாக் ஆகி போயிடுது. ஐயோ இவன் என்ன சொல்கிறான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தா. அப்போ அங்கே நம்ம ஷூ வந்துடுறான். அதை பார்த்துட்டு வந்துட்டான் என் செகண்ட் பிரதர், இவனுமே ஒரு உதவாக்காரா அன்லக்கி ஆக போகிறான். இவன் ஒரு டாக்டர், பட் இவன் வந்து ஒரு கேஸில் மாட்ட போகிறான், இவனை மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்ப போகிறாங்கன்னு சொல்லிட்டு பேசினதும் ஷாக்காகி போயிட்டு என்னோட தொழிலை பற்றியுமே கேவலமாக பேசிட்டு இப்போ என்னை சாவ வேற விடுறாளான்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். அப்பாங்க நீ என்ன இன்னைக்கு பண்ண பப்ளிக் ப்ரெஸ்லன்னு சொன்னதும் நீங்கள் அந்த விவிக்காக சப்போர்ட் பண்ணிட்டு பேச வந்துட்டீங்களா, நான் எதுவும் பண்ணலை, அவள் தான் பண்ணா எல்லாம் அப்படின்றத சொன்னதுமே ஆனால் உனக்கு எப்படி நடந்துக்கிறணும் ஒரு மேனர்ஸ் இல்லையான்னு சொல்லிட்டு திட்டினதும் அதை கேட்டுட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து என்னை பற்றி பேசாதீங்க பிரதர், நீங்கள் உங்களோட விஷயத்தை போய் பாருங்க அப்படின்ற சைட்டு அவள் பேசிகிட்டு இருக்கா. 20 வருஷமாக பொண்ணு காணாமல் போயிட்டா, திரும்ப கிடச்சா அப்படியே வந்த உடனே அப்படியே ராயல் ஃபேமிலியில் இருந்த மாதிரியே பிஹேவ் பண்ணுவாங்களா, அப்படிதான் இருப்பாங்க அப்படின்ற சைட்டு அவள் மனசில் யோசிச்சதுமே அவங்க எல்லாருக்குமே ஒரு மாதிரி அசிங்கமாக போயிடுது. அப்பாங்க இவெல்லாம் வெட்டி பையன் வந்து வாய் கிளியங்க பேசிகிட்டு இருக்கான், இவன் கீழவே தான் சுற்றிட்டு இருக்கான், இவனுக்கு துரோகம் பண்ண போகிறவன் அது தெரியாமல் வந்துட்டு இவன் ஏன்ட்ட பேச்சு பேசிகிட்டு இருக்கான் அப்படின்றத சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவப்பட்டங்க திட்டா. அதை கேட்டுட்டு அவனுக்கே அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டு இவளுக்கு எப்படா இந்த விஷயம் எல்லாமே தெரியும்னு சொல்லிட்டு யோசிக்கிறான்.
நீ வந்து கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன். இப்போ நீ உன் விஷயத்த சொல்லு அப்படின்ற சொல்லிட்டு கேட்குறான். என்ன வேணாலும் அவள் பண்ணிட்டு போட்டுமே, அதுக்காக நீ வந்து பப்ளிக் பிளேஸில் இப்படிலாம் பிஹேவ் பண்ணுவேன்னு சொன்னதும், சார் நீ வந்து என்ன பண்ணியிருக்க, உங்களோட தேர்ட் பிரதர் அண்ட் இன்னர் வியர்ஸ் எல்லாம் எடுத்து நீ அவங்க ஃபேன்ஸ்க்கு வந்து சேல்ஸ் பண்ணியிருக்க காசுக்காக, என்ன வேலை இதெல்லாம்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு ஹீரோயின் ஷாக் ஆகி போயிட்டு, ஐயோ இந்த பொண்ணு அப்படிலாம் அவன் பண்ணான்னு சொன்னதுமே அங்கே சிஸ்டம் வந்துட்டு ஆமான்னு சொல்லுது. நான் இப்போ என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது அவங்க பேரண்ட்ஸ் என்ன இவளுக்கு பாக்கெட் மணி எது கம்மியாக கொடுக்குறோமா, இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டுருக்கான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு பக்கம் கவலையாகி போயிடுது. அசலேவும் எல்லாருமே அன்லக்கியான பர்சன், வீடே உருப்படாமல் போக போகுது, இவங்ககிட்ட போய் எனக்கு என்ன பேச்சு அப்படின்றத சொல்லிட்டு பாட்டு அங்கே வந்துட்டு ரூம்குள்ளே கிளம்பி போனதுமே அவங்க அம்மா அங்கே பயந்து போயிட்டு அவங்க பையன்ட்ட என்னடா அவள் பேசிகிட்ருக்கா, உண்மையிலேயே நம்மளோட கம்பெனி எதுவும் பேங்க்ராப்ட் ஆக போதாடான்னு சொன்னதும், அம்மா இதை பற்றி எதுவும் இப்போ வரைக்கும் தெரியலை, நான் கம்பெனியில் வந்துட்டு விசாரிக்க சொல்கிறேம்மா, கண்டிப்பாக அவங்க நல்லபடியாக விசாரித்து சொல்லுவாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ ஹீரோயின் அங்கே ரூமுக்கு போயிட்டு ஹாப்பி ஆகிட்டு, இப்போ கண்டிப்பாக வீட்டில் எல்லோரும் என்னை வந்து ரொம்ப ஹேட் பண்ணிகிட்டு இருப்பாங்க, ஸோ அப்படின்னா எனக்கு பாயிண்ட்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குல்ல அப்படின்றத சொல்லிட்டு சந்தோஷமாயிட்டு அங்கே அவள் பாயிண்ட்ஸை செக் பண்ணி பார்த்தா நம்ம ஷென்னை தவிர எல்லாருமே அவளை லவ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா உள்டாவாக பாயிண்ட்ஸ் குறைஞ்சிருக்கு. அதை பார்த்துட்டு அவள் ரொம்ப ஷாக் ஆகி போயிட்டு, ஐயோ கடவுளே என்ன நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு அவளுக்கு எதுவும் புரிய மாட்டேது. நெக்ஸ்ட் மார்னிங் எந்திரிச்சு வந்தால் சாப்பிட்றதுக்காக அங்கே போகிறா. ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அவங்க அம்மா வாமா சாப்பிடுன்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. ஃபுட்டு அங்கே வந்துட்டு எடுத்து சாப்பிட போனால் அதுக்கப்புறம் இது என்ன ஃபுட்டு, இதெல்லாம் எனக்கு பிடிக்கல, ஏன்னா நான் சாப்பிட மாட்டேன்னு சொன்னதும் அப்போ அங்கே நம்ம ஹான் வந்து நீ என்ன பேசிகிட்டு இருக்கா, அம்மா வந்து கஷ்டப்பட்டு சமைச்சிருக்காங்கன்னு சொன்னதும் கஷ்டப்பட்டு சமைச்சா சாப்பிடணுமா என்ன, பிடிக்க வேணாமான்னு சேர்த்து கேட்குறா. எல்லாமே பசங்களுக்கு பிடிச்சதா சமைச்சு வச்சுருக்காங்க, என்ன எனக்கு என்ன பிடிக்குது நான் சமைச்சிருக்காங்கன்னு சொன்னதும் உடனே அவங்க நீ வந்துட்டு எது கவலைப்படாதம்மா, உனக்கு என்ன ஃபுட்டு வந்து பிடிக்கும்னு நீ சொல்லு, நான் உனக்காக சமைக்கிறேன்னு சொன்னதுமே அப்போ அங்கே ஹான்மே உனக்கு இப்போ வரைக்கும் எந்த ஒரு கேர்டேக்கரும் இல்லாமல் இருந்திருப்பாங்க, பட் இதுக்கப்புறம் நான் உனக்கு இருக்கேன்னு சொல்கிறான். என்னோட பாட்டி உடம்பு முடியாமல் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, ஒரு வாட்டி போய் பார்க்க வேணாமா அப்படின்றத சேர்த்து கேட்குறாரு. ஸோ இப்போ ஹீரோயின் சரி ஓகே போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போனதுமே அவங்க பேரண்ட்ஸ் அங்கே அவள் எப்படி இருக்காளோ அப்படியே நம்ம ஏற்றுக்கணும், இத்தனை நாளாக வெளியே இருந்திருக்கா, அவள் வந்து அதுக்கு மேலே ஷென்னை எவ்வளோ லவ் பண்ணிகிட்ருக்கா, சொன்னோடனே பார்க்க போயிட்டா பார்த்தியான்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்ருக்காங்க. இவ பார்க்க போனால் அங்கே விவி அவன் கூட சேர்ந்து நின்றுட்டுருக்கா. அவளோட ஹீரோவும் ஹீரோயினுமே ஒரே இடத்துல நிற்கிறாங்க. இப்போ நான் என்னை ரொம்ப மோசமாக காட்டிக்கிறதுக்கு இதை விட பெஸ்ட்டான ஆப்ஷன் என்ன இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு என்ன நீ பண்ணிட்டுருக்கா, அவன் என்னோட வருங்கால ஹஸ்பண்ட், உனக்கு என்ன மிஸ்ட்ரஸ் ஆகணும்னு ஆசை இருக்கா, எதுக்காக நீங்கள் வந்திருக்கான்னு சொல்லிட்டு கோவமாயிட்டு அங்கே சண்டை போட்டதும் நீ என்ன பேசிகிட்டு இருக்கா அப்படின்றத சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறா. அப்போ அங்கே அவன் வந்துட்டு நீ எதுக்காக இப்படிலாம் பிஹேவ் பண்ணிகிட்ருக்க, மரியாதையை வந்துட்டு வாய மூடு, பாட்டி வந்துட்டு ரெஸ்ட் எடுக்கட்டும்னு சொன்னதும் நான் இன்னும் சேம்லெஸ்ஸாக பிஹேவ் பண்ணால் கண்டிப்பாக வந்துட்டு இவன் என்கேஜ்மெண்ட்டை பிரேக் பண்ணிடுவான்னு சொல்லிட்டு அங்கே அழுது ட்ராமா பண்ணுறா. ஸோ அப்போ அங்கே பாட்டி அங்கே அதை பார்த்து சிரிச்சுட்டு வந்து முதவி கிளம்பு வெளியே அப்படின்றத சொன்னதும் உனக்கு என்ன புரியலையா பாட்டி சொல்கிறது அப்படின்ற சரி கேட்கும்போது அப்போங்க நான் வந்துட்டு அவளை சொல்லலை ஒன்றை தான் சொல்கிறேன், அவள் மருமக நீ வெளியே போன்னு சொன்னதுமே அவளுக்கு அதை கேட்டுகிட்டே ஷாக்காகி போயிடுது. அப்போங்க ஹீரோயின்ட்ட சிஸ்டம் சொல்லுது இந்த நாவல்லே உன்னை ரொம்ப லவ் பண்ணுற ஒரே ஒரு பர்சன்னா பாட்டி மட்டும்தான் சொல்கிறாங்க. அப்படிமான்னு சொன்னதுமே பாட்டி எனக்கு அவரோட கையால் தான் சாப்பிடணும்னு சொன்னதும் அவங்க கொடுக்க வந்தால் கையை அங்கே லீக் பண்ணுறா. என்ன பண்ணிட்டுருக்கு அப்படின்ற சொன்னதும் கையை இவ்வளோ ஸ்வீட்டாக இருந்தாலும் இருக்கும் அப்படின்ற சைட்டு அங்கே பேசினதும் அவனுக்கு செம கடுப்பாகி போயிட்டு வேமா பிடிச்சி வெளியே இழுத்துட்டு வந்துட்டு நீ என்ன வேணாலும் அட்டுழியம் பண்ணிட்டு போ, பட்டு பாட்டி முன்னாடி நீ எதுவும் பண்ணாதான்னு சொன்னதும் அப்படியாப்பா பாட்டியோட பின்னாடி நான் வந்துட்டு பண்ணா பரவாயில்லையான்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறா. உண்மையிலேயே ஆனால் இவனோட லிப்ஸ் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது மனசுலேயும் இவன் என்ன உண்மையிலேயே என்னை கிஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறாளான்னு சொல்லிட்டு அங்கே யோசிச்சுட்டு அங்கே உனக்கு நானே சான்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பக்கத்தில் வர்றான் க்ளோஸாக. அதை பார்த்துட்டு ஹீரோயின் பயந்து போயிடுறா. என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்றத சொன்னதும் ஏன்னா விவி கூட எதுவும் உனக்கு சண்டை வந்துருச்சான்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. நீ தான் வந்து கிஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறியப்பா, நான் வந்து 2 பேரும் வந்து மேரேஜ் பண்ணிக்க போகிறோம், ட்ரை பண்ண என்னன்னு சொல்லிட்டு அங்கே பக்கத்தில் அங்கே போனதுமே விவி அதை பார்த்துட்டு 2 பேரும் என்ன பண்ணுறீங்க அப்படின்றத சொல்கிறா. அவங்க ஹீரோயின் உன்னோட ஆள் வந்து என்னை கிஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டுருக்கான் அப்படின்றத சொன்னதும் அவன் அவளை பார்த்துட்டு நீ தான் போயிட்டு இப்போ என்ன இங்கே பண்ணிட்டுருக்கான்னு சொன்னதும் இல்லைப்பா பாட்டி வந்துட்டு நீ அவளை புள்ளி பண்ணாமல் இருப்பேன் அதனால தான் சொன்னதுமே நான் இதுக்காக அவளை போய் புள்ளி பண்ண போகிறேன், அவள் என்னோட ஃபியான்ஸை இல்லை அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே ஷாக்காகி போயிட்டு இவனோட ஆட்டிடியூட் என்ன திடீர்னு இப்படி மாறி போச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷன் ஆகி போயிடுறா. கண்டிப்பாக இவன் நாளைக்கு ஸ்கூலுக்கு வரட்டும், இவளை நான் வந்துட்டு வச்சு ஒரு வழி பண்ணி விட்றேன்னு சொல்லிட்டு அவங்க போனதுமே ஹீரோயின் ஷாக்காகி போயிட்டு பார்க்குறா.
இவனுங்க 2 பேத்துக்கு என்ன சண்டை கிட்ட வந்துருச்சா, இவன் என்னை யூஸ் பண்ணிக்க பார்க்குறானா அவளோட முன்னாடி அவள் கோவத்தை அதிகப்படுத்தி ஜெலஸ் ஆக்கணுன்றதுக்காக அப்படின்ற சைட்டு யோசிச்சதுமே அப்போங்க நம்ம ஷென் சொல்கிறான், நீ மரியாதையோட நாவல் படிக்கிறத நிப்பாட்டு, அதை படித்து தான் உருப்படி இல்லாமல் சுற்றுறன்னு சொன்னதும் எனக்கு நாவல் படிக்கிறது பிடிக்கும்னு சைட்டு இவனுக்கு எப்படி தெரியும்னு சைட்டு அவள் யோசிக்கிறா. வந்து கிளம்புனதுமே அப்போங்க வேமாங்க ஷென்ட் அசிஸ்டன்ட் வந்து சார் இப்படி உங்களோட பாட்டிக்கு வந்து பாய்சன் கொடுத்தது உங்கள் அங்கிள் தான் சொன்னதும் அது கேட்டுட்டு அவன் ஷாக் ஆகிட்டு எதிராக இருக்க எல்லா எவிடன்ஸையும் கலெக்ட் பண்ணுங்கள், இது அவருக்கு தெரியாமல் பார்த்துக்கோங்கன்னு சொல்கிறான். பட் ஆல்ரெடி இந்த விஷயத்தை நம்ம ஹீரோயின் சொல்லியிருந்தா இல்லையா மனசுல, இவளுக்கு அப்படின்னா எல்லா விஷயம் எப்படி முன்னக்கூடியே தெரியுதுன்னு சொல்லிட்டு இவன் யோசிச்சுட்டு இருக்கான். போயிட்டு கண்டிப்பாக அவன் என்னை இப்போ ஹேட் பண்ணியிருப்பான், எனக்கு மோசமானவளாக கேரக்டர் பண்ணுறது ரொம்ப ஈஸி, நாளைக்கு ஸ்கூலுக்கு போய் ஏகப்பட்ட வந்து ப்ராப்ளம் கிரியேட் பண்ணுறேன், ஸோ அது மூலமாக கண்டிப்பாக எனக்கு வந்து ஹேட் அதிகமாக கிடைக்கும், பாயிண்ட்ஸுமே அதிகமாக கிடைக்கும் அப்படின்றத அவள் சொல்கிறான். ஸோ நெக்ஸ்ட் டைம் அவங்க ஸ்கூலுக்கு கிளம்புனா வீட்டில் எல்லாருமே ரொம்ப அங்கே கேர் பண்ணி பார்த்துக்கிறாங்க. ஸ்கூலில் வந்து நல்ல விதமாக நடந்துக்கணும், அங்கே எந்த தொந்தரவும் பண்ணக்கூடாது யாரையுமே, நாங்கள் வந்துட்டு உனக்கு எப்பயும் சப்போர்ட்டாக இருப்போம்னு சொல்லிட்டு ஹான் சொல்கிறான். பேச்சை கேட்டு நல்லபடியாக நடக்கணும்னு சொல்லுதோ அப்போ டீச்சர் ஏன் பேச்சை கேட்கலனான்னு சொல்லிட்டு கேட்குறா. அதை கேட்டு அவங்களுக்கு என்ன பேசுகிறதுன்னு தெரியல. அப்போ அங்கே நம்ம ஷூவை பார்த்தா அவளுக்கு 5 காசு கொடுத்ததுமே அங்கே அதை பார்த்துட்டு ஷாக்காகி போயிட்டு இவனுக்கு என்னாச்சு மூளை எதுவும் குழம்பி போச்சான்னு சொல்லிட்டு அவள் யோசிக்கிறா. பட் அங்கே அவனுக்கு அதை கேட்டுட்டு மனசுலேயே ரொம்ப ஹாப்பி தான், ஏன்னா இவன் சொன்ன மாதிரி அந்த கேஸை அவன் வின் பண்ணிட்டான், இவளால் தான் தப்பிச்சிருக்கோன்னு சொல்லிட்டு அவன் இந்த காசை கொடுக்குறான். அப்போங்க சரி ஓகே காசை வச்சுக்கலாம், எப்படினாலும் எல்லாரும் மேலே போய் சேர போகிறாங்க, கல்லறையில் பூவை வாங்கி போடலான்னு சொல்லிட்டு யோசிச்சது அவங்களுக்கு வீட்டில் இருக்க எல்லாருக்கும் அதை கேட்டுட்டு ரொம்ப ஷாக்காகி போயிடுது. பிறகு அங்கே ஸ்கூலுக்கு போனால் அங்கே கேபிட்டல் ஏரியாவில் அவள் சாப்பாடு எல்லாமே எடுத்துகிட்டு வந்தா. விவியை பார்த்தா ஆளுங்க எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு வந்துடுறான். உனக்கு என்ன தைரியம் தான் எங்கள் ஃப்ரெண்டுகிட்ட நீ எப்போ பார்த்தாலுமே தொந்தரவு பண்ணிட்டு இருப்ப, ஷென் அவன் ரொம்ப லைக் பண்ணிட்டு இருக்கான்னு தெரியும், அவனுமே லைக் பண்ணிட்டு இருக்கான், நடுவில் வந்து நீ கெடுக்கவா பார்க்குறன்னு சொல்லிட்டு கோவம் ஆகிட்டு அங்கே ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஃபுட் அங்கே கீழே தள்ளி விட்டு இந்த ஃபுட் எல்லாத்தையுமே வாயால் நீ இப்போ க்ளீன் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அங்கே ஷென்னோட ஃப்ரெண்டு பார்த்தா அங்கே வீடியோ காமிச்சிட்டு இந்த பொண்ணை நீ ரொம்ப டிஸ்லைக் பண்ணிட்டு இருக்கேலப்பா பேர் ஜியா, இங்கே பாரு எவ்வளோ தைரியன்னு, அவளை வந்து அடித்து அதை வந்து வீடியோ வேறு எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அங்கே கொடுத்ததும் அதை பார்த்துட்டு இவ விழுந்தடிச்சு வேகமாக போகிறான் காப்பாற்றுறதுக்காக. பட் வந்து பார்த்தா எல்லாத்தையும் பொழந்து கட்டி விட்றான். பட் நம்ம ஷென்னை பார்த்ததுமே ஐயோ என் கை வந்து வலிக்குது, என்னை எல்லாரும் சேர்ந்து அடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு ட்ராமா பண்ணிட்டாங்க. நம்ம ஹீரோட்ட போனதுமே அதை பார்த்துட்டாங்க அவங்க இருக்க எல்லாருமே, அடி பாவி எதுக்காக இப்படி போய் சொல்லிட்டு இருக்கா, அடிப்பது பூரா நாங்கள், இப்போ அவன் முன்னாடி ஏன் இப்படி ஆக்டிங் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்போ இங்கே ஹீரோயின் மனசுலேயும் கண்டிப்பாக நான் வந்து பெரிய லெவலுக்கு பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா தான் வந்துட்டு இவன் நம்புவான்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. என் கையெல்லாம் வலிக்குதுப்பா பாரு போட்டு அடிச்சிட்டாங்க அப்படின்ற சொன்னதும் அப்போ அங்கே அந்த லீக் ரொம்ப கோவமாயிருது. நீ என்ன வேலை பண்ணிட்டு இருக்க ஷென், விவி உன்னை ரொம்ப லைக் பண்ணிட்டு இருக்கான்னு உனக்கு தெரியும், பட் நீ அவ்வளோ மாதிரி ஒரு ஆளுக்கு போய் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்டதும் அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் பாவம் புள்ள அவளுக்காக சப்போர்ட் பண்ணி கடைசியில் நாசமாக போகுது, அவள் ஜெயிலை தூக்கி இவனவே போட போகிறா அப்படின்ற சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கா. ஸோ அதெல்லாமே கேட்டுட்டு நம்ம ஹீரோ என்ன லீ வந்து இவளால் ஜெயிலுக்கு போக போகிறானா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கே அப்படின்றத சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். ஸோ அப்போ அங்கே இருக்க எல்லாருமே எங்கள் மேலே வந்து அடித்தா எங்களை அசிங்கப்படுத்திட்டு கடைசியில் இவளை நாங்கள் போட்டு அடித்தோன்னு வேற போய் சொல்லிட்டு இருக்காளேன்னு சொல்லிட்டு அங்கே யோசிச்சுட்டு பேசாமல் அங்கேருந்து போனதுமே அட பாவீங்களா நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு பர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் எங்கடா போயிட்டுருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு கேட்குறா. அதை பார்த்துட்டு இப்போ என்ன பண்ணணும் அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஷென் கேட்குறான். என் கையில் அடிபட்டுருக்குன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு பக்கம் ட்ராமா பண்ணா. அங்கே நம்ம விவியுமே அதே தான் சொல்லிட்டு இருக்கா, கையில் அடிபட்டுருக்குல வா நான் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னதும் என்ன இவனுக்கு எது பைத்தியம் பிடிச்சிருச்சா, இவன் விவியெல்லாம் கூட்டிகிட்டு போகணும் என்ன எதுக்காக கூட்டிகிட்டு போகிறான்னு சொன்னதும் சரி எனக்கு புரிஞ்சுக்கிருச்சு, அவளை ஜெலஸ் ஆக்கணுன்றதுக்காக பண்ணிட்டுருக்கானா, 2 பேத்துக்கு நடுவில் சண்டை போயிட்டுருக்கா அப்படின்ற சொல்லிட்டு யோசிச்சுட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு சரி ஓகே அப்படின்றத சொல்லிட்டு அவளுமே அங்கே வந்துட்டு அவங்க மயக்கம் இந்த மாதிரிலாம் அங்கே ஆக்டிங் பண்ணுறான். அதை பார்த்துட்டு அங்கே விவிக்கு ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டுருக்கு. இவளை கூட்டிகிட்டு போனதுமே நான் இவளை ஒரு வழி பண்ண விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவள் யோசிக்கிறா. ஸோ பிறகு அங்கே காரில் போயிட்டுருக்கும்போது இப்போ எதுக்காகப்பா என்னை வந்து கூட்டிகிட்டு போகிற அவளை கூட்டிகிட்டு போகாமன்னு சொன்னதும் ஏன்னா உன்னை விட மோசமான ஆக்டர் அவள் ஈஸியாகவே கண்டுபிடிச்சாச்சு அவளுக்கு எதுவும் ஆகலைன்னு சொன்னதும் ஓ இவனுக்கு வந்து தெரிஞ்சு போச்சா எல்லா விஷயமேன்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுக்கா. பட் இருந்தாலுமே பரவாயில்ல நான் வந்துட்டு தொடர்ந்து கண்டினியூ பண்ணணும் அப்படின்னா தான் சக்ஸஸ் ஆக முடியும்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்கிறா. கண்ணு வந்துட்டு பிரேக் போட்டதில் அங்கே ஆக்சிடெண்ட்டாக 2 பேருக்குமே கிஸ் ஆகிருது. அதை பார்த்துட்டு அவள் பயந்து போயிட்டு ஐயோ என்ன நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு வேமா
அங்கே வந்து பிடிச்சவங்க தள்ளி விட்றா. நான் இப்படி வந்துட்டு அடுத்தவங்களோட ஹஸ்பண்டை போய் இப்படி வந்து கிஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அப்போ அங்கே பட்டு மனசுலேயே ரொம்ப சந்தோஷமாயிட்டு இல்லை ஆனால் வந்துட்டு ரொம்ப வந்து நல்லா தான் இருக்குது இந்த விஷயம் அப்படின்ற சொல்கிறா. பட் உன் ஃபேஸ் ஏன்ப்பா இப்படி ரெட்டாக செவந்து போயிருக்கு அப்படின்ற சொல்லிட்டு கேட்குறா. ஒரு வேளை வந்து என்ன இவனுக்கு உடம்புல ஏதாச்சும் குறைபாடுகள் இருக்கா, அதனால தான் இப்படிலாம் வந்துட்டு கண்ணான்னு சொல்லிட்டு யோசிச்சதும் அடி பாவி என்னென்ன யோசிக்கிறேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டேக்கான். சாப்பிட்றதுக்காக கூட்டிகிட்டு வர சொன்னாங்க. பட் ஒன்று நான் இதுக்கப்புறம் கூட்டிகிட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டு இறக்கி விட்டுட்டு போனதும் ரொம்ப சந்தோஷமாகி போயிட்டு கண்டிப்பாக என்ன ரொம்ப டிஸ்லைக் பண்ணியிருப்பான். பாயிண்ட்ஸ் வந்துட்டு நான் செக் பண்ணணும் அப்படின்ற சைட்டு அங்கே சிஸ்டம்கிட்ட கேட்டதும் இல்லைப்பா இப்போதைக்கு முடியாது, அதுக்கு டைம் ஆகும், இது பிறகு வந்து பண்ண வேண்டியதெல்லாம் முடிஞ்சு போச்சு டைம் சொன்னதும் கண்டிப்பாக வந்து திரும்ப செக் பண்ணும்போது பாயிண்ட்ஸ் எனக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும், அவன் என்ன ரொம்ப ஹேட் பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. ஸோ ஹாஸ்பிட்டலில் தான் ஹீரோயினை காமிக்கிறாங்க. பார்த்தா அவனோட செக்ரட்டரியோட சேர்ந்து அவன் வந்ததுமே நீ என்ன பண்ணிட்டு இருக்க இங்கே ஸ்கூலுக்கு போகாமன்னு சொல்லிட்டு கேட்கும்போது பிரதர் நீங்கள் என்ன ஹாஸ்பிட்டலோட லேடியோட சேர்ந்து பண்ணிட்டு இருக்கீங்க, ஏதோ அவங்கள நீங்கள் ப்ரெக்னென்ட் ஏதோ ஆக்கி விட்டீங்களான்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்போ அவங்க செக்ரட்டரி இல்லை எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியல, அதனால் என் பாஸ் வந்துட்டு இப்போ என்னை கூட்டிகிட்டு வந்திருக்காரு அப்படின்ற சொன்னதும் அதை கேட்ட இவ சரியான வந்து ஃப்ராட் ஆச்சு, இவ தான் நாங்கள் ஸ்பையாகவே இருந்துச்சேக்கா அப்படின்ற சைட்டு அவ யோசிக்கிறா. ஸோ என்னோட பிரதரோட கம்பெனி டோட்டலாக பேங்க்ராப்ட் ஆகி போய் ஒன்றும் இல்லாமல் போக போகுது, அவன் வந்து கடைசியில் ஒன்றும் இல்லாமல் தெருவில் சுற்றுறதுமே அதனால தான் அப்படின்ற சைட்டு அங்கே யோசிக்கும் போது அவனுக்கு டக்குன்னு அங்கே ரொம்ப பயமாகி போயிட்டு நான் வந்துட்டு இப்போ உடனே வந்து கிளம்புறேன் அப்படின்றத சொல்கிறான். தான் அங்கே அவனோட பிஸ்னஸ் எதிரி எல்லாமே அவங்க கூப்பிட்டு அங்கே வந்து அதை எல்லாத்தையுமே எடுக்க சொல்லிட்டு இங்கே வந்திருக்கா இவனை கூப்பிட்டுட்டு. ஸோ பின்னாடி போக பார்த்ததுமே எங்கேப்பா போயிட்டுருக்கா, உனக்கு தான் உடம்பு முடியலன்னு சொன்னேன் அப்புறம் என்ன அப்படின்றத சைட்டு டெஸ்ட் எடுக்க அங்கே கூட்டிகிட்டு போகிறா. அவள் ரொம்ப டயர்டாகி போயிடுறா. வாணி அப்படின்ற சைட்டு அங்கே கூட்டிகிட்டு வந்தா. நம்ம ஹான் அங்கே இருக்கான். அப்போ வந்ததுமே அவட்ட ரொம்ப கோவமாயிட்டு நீ எனக்கு எதிராகவே வேலை பார்த்துட்ருக்கியா, நீ தான் அந்த ஸ்பைன்றதை கண்டுபிடிச்சாச்சு, உன்னை இப்போ அரெஸ்ட் பண்ணுறதுக்கு போலீஸ் வராங்க, அங்கே போய் நீ கறி சாப்பிடுன்னு சொன்னதும் பிரதர் என்னமோ கண்டுபிடிச்சிட்டான். பட் அந்த கம்பெனியில் ஏகப்பட்ட ஸ்பை இருக்கானுங்களே அதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது அதை கேட்டுட்டு கண்டிப்பாக நான் வந்து எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிருவேன்னு சொல்லிட்டு இவே வச்சுட்டு இப்போ டைம் ஆயிடுச்சுக்குவா நான் உன்னை கூட்டிகிட்டு போய் ட்ராப் பண்ணுறேன் ஸ்கூல்லன்னு சொல்லிட்டு அங்கே கூட்டிகிட்டு போனால் விவி வெங்க அதெல்லாமே பார்த்துட்டு என்ன ஏதோ ஓல்டு மேன் கூட போய் அவளுக்கு அஃபேர் போயிட்டுருக்கான்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையுமே அவங்க ஃபோட்டோஸ் எடுத்துடுறா. ஸோ பிறகு அங்கே ஸ்கூலில் தான் காமிக்கிறாங்க. பார்த்தாங்க அவளோட ஃப்ரெண்டு அங்கே லியான்னு ஒருத்தி வாழா. என்னப்பா உன்னோட பிரதரோட அந்த இன்னர் வியர்ஸ்லாம் கிடைக்குமா, நம்ம வந்துட்டு சேல்ஸ் பண்ணுவோமான்னு சொல்லி கேட்கும்போது அப்போ அங்கே சிஸ்டம் சொல்லுது இவ சரியான ஒரு பொய் சொல்லி இவ வந்து ஏகப்பட்டதெல்லாம் வாங்கி சேல்ஸ் பண்ணி காசு எல்லாத்தையும் அமைக்கிட்டு எதுவுமே இந்த பொண்ணுக்கு கொடுக்காம இருப்பான்னு சொல்லிட்டு அங்கே பேசினதும் அதெல்லாம் இருக்கட்டுப்பா, ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு உனக்கு கொடுத்த காசெல்லாம் எங்கே அதை நீ ரிட்டர்ன் பண்ணு, 8,000 இவானை நீ திரும்ப கொடுன்னு சொன்னதும் என்ன பேசிகிட்டு இருக்கா, அப்படிலாம் போய் அந்த இன்னர் வியருக்கு போய் யாராச்சும் வாங்குவாங்களான்னு சொல்லிட்டு கேட்கும்போது இப்போ நீ கொடுக்கலன்னு வச்சுக்கோமே கண்டிப்பாக நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு இவன் மிரட்டினதும் உன்னை இங்கே யாராச்சும் ஃப்ரெண்டாக வச்சு ஏற்றுருக்காங்களா, உன்னை எல்லாரும் புள்ளி தான் பண்ணுவாங்க, உன்னை வந்துட்டு நான் தான் ஏற்றுட்டேன் ஃப்ரெண்டாக இப்படி பேசிகிட்டு இருக்கேன்னு சொன்னதுமே அப்போ அங்கே ஹீரோயின் அதை எல்லாத்தையுமே அங்கே வந்து ரெக்கார்ட் பண்ணிவிட்டு நீ இப்போ பேசின எல்லாத்தையும் நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன், இதை பப்ளிசிட்டி பண்ணேன்னு வச்சுக்கோமே உன் மான கப்பல் ஏறி போயிடும், எல்லாத்தையும் நல்ல பொண்ணு மாதிரி அப்படியே ஸ்வீட்டாக ஃபேஸ் வச்சுட்டு ட்ராமா பண்ணிட்டு இருக்க பார்த்தியா, அதெல்லாம் என்னை எடுப்படாதுன்னு சொன்னதும் அவள் ரொம்ப பயந்து போயிடுறா. சரி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டதும் அந்த பேகு நீ போட்டிருக்க கோட்டு எல்லாத்தையும் கழட்டி கொடு, அதையெல்லாம் என் காசில் தானே வாங்கினேன் அப்படின்ற சைட்டு அதை எல்லாத்தையுமே பிடிக்கிறா. எல்லாருமே என்னடா இந்த பொண்ணு பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம அங்கே விவி வந்துடுறா. நீ என்னப்பா அவளை பழி வாங்கணும்னு ஆசைப்படுறியா, இந்த ஃபோட்டோ இருக்குது லீக் பண்ணி விட அவள் ரெப்புடேஷன் கெட்டு போகும்னு சொன்னதும் அவளுமே ஓகேன்னு சொல்கிறா. பிறகு அங்கே நம்ம ஹீரோயினுக்கு இப்படி வந்து தெரிஞ்சு போயிடுது அவங்க பிரதர் லூ திரும்ப ரிட்டர்ன் வர போகிறான்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அங்கே ஹீரோயின் வீட்டுக்கு போனால் அவங்க பிரதர் பார்த்தா அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட பயங்கரமாக கத்திட்டுருக்கான். ஏன்னா அந்த ஃபோட்டோ லீக் ஆகிருக்கு பாருங்கள், இவளை கூட்டிகிட்டு வந்து நம்ம மானந்தான் கப்பல் ஏறி போயிடுச்சின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஹீரோயினுக்கு வந்து அவங்க பிரதர் தான் இருக்கிறதுலே ரொம்ப ஹேட் பண்ணிட்டு இருப்பான். ஸோ அதை வச்சு டிஸ்லைக் பாயிண்ட் அதிகமாக வாங்கலான்னு சொல்லிட்டு அவங்க ஐடியா பண்ணுறா. வந்ததுமே உன்னை நாங்கள் கூட்டிகிட்டு வந்ததே தப்பு, நாங்கள் மலை சைட்லேயே உன்னை விட்டுருக்கணும், நீ வந்துட்டு என்ன மாதிரி எங்களை அசிங்கப்படுத்துறேன்னு சொல்லிட்டு அவன் திட்டினதும் ஹீரோயின் அப்பாங்க அதெல்லாமே பார்த்துட்டு என் பிரதர் உண்மையிலே ஹேண்ட்ஸமாக இருக்கா, என்னை வந்துட்டு வெளியே நார்மலாக திச்ச மாதிரி ஒரு மனுஷன் கூட இந்த வீட்டில் இருக்காங்களான்னு சொல்லிட்டு யோசிச்சதும் என்ன இவன் மனசில் பேசுகிறதா எனக்கு கேட்குதுன்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. யார் கூட சேர்ந்து சுற்றிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டதும் நம்ம பிரதர் ஹான் எங்கே அப்படின்ற
சொல்லிட்டு கேட்டதும் நம்ம கொஸ்டின் கேட்டால் இப்போ பதிலுக்கு கொஸ்டின் கேட்குறாளான்னு சொல்லிட்டு அவன் முக்கியமாக ஆஃபீஸில் ஒர்க் இருக்குது பண்ணிகிட்ருக்கான்னு சொன்னதுமே அப்போ இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது யாருன்னு கண்டுபிடிக்க முடியலைன்னு சொல்லிட்டு அவங்க பேரண்ட்ஸ்ட்டுமே கேட்குறா. ஐயோ இவ என்ன பண்ணிகிட்ருக்கா, லவ் பண்ணுறதை நம்மகிட்டே சொல்கிறாளான்னு சொல்லிட்டு வீட்டில் எல்லாருக்கும் ஷாக் ஆகுது. அப்போ நீ ஹாஸ்பிட்டல் கிளம்பி வா, நாங்கள் வந்துட்டு உன்னை செக் பண்ணணும், எங்கள் குடும்பமானத்தை வாங்கிறாதன்னு சொல்லிட்டு லூ கேட்டதுமே பாவம் பாரு இவன் எப்படிலாம் பேசிகிட்டு இருக்கானு, இவனே வருங்காலத்தில் அன்லக்கே போக போகிறான், இவன் ஃபேஸே கன்றாவியாக போக போகுது, இவனவே போகட்டுன்னு சொல்லிட்டு தூக்கி ஜெயிலில் வைக்க போகிறாங்க, இவன்லாம் என்னை பற்றி பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு யோசிச்சதும் அதை கேட்டுட்டு அவனுக்கு ரொம்ப ஷாக்காகி போயிடுது. அடிப்பாவி நீ எனக்கு சாகமாவுறன்னு சொல்லிட்டு ஸோ அப்போ அவங்க அப்பாங்களுக்கு கால் வந்துடுது ஸ்டென் ஃபேமிலியிலேருந்து. அதை கேட்டுட்டு அவர் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு நீ இப்போ கிளம்பி வாமா ஃபேமிலியில் போய் நம்ம இதை எக்ஸ்பிளைன் பண்ணுவோன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஹீரோயினை பார்த்தா இதுக்காக தானே நான் காத்துட்டு இருந்தேன், டிஸ்லைக் கிடைக்கணும், எனக்கு பாயிண்ட்ஸ் கம்ப்ளீட் ஆகணும்னு சொல்லிட்டு அவ யோசிக்கிறா. ஸோ அப்போ அங்கே ஹீரோயின் அங்கே என்னோட பிரதர்ஸையுமே கூட்டிகிட்டு போனேன்னா எல்லாரும் ஒரே இடத்துல இருப்பாங்க, அவங்க எல்லாருமே ரொம்ப என்ன ஹேட் பண்ணுவாங்க, ஸோ எனக்கு டிஸ்லைக் பாயிண்ட் அதிகமாக கிடைக்கும்னு சொல்லிட்டு அங்கே சரி ஓகே நீங்கள் வெயிட் பண்ணுங்க நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவள் வேமா விழுந்தடிச்சு அங்கே உள்ளே போயிட்டுருக்கா. கிளம்பி ரெடியாகி வந்தா அங்கே நம்ம ஷென் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு அவள் ஷாக்காகி போயிடுறா. பாட்டி உனக்கு கூப்பிட்டு வர சொன்னாங்கன்னு சொன்னதும் என்னை பற்றி சீட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு எல்லா நியூஸ் சேனலுமே பப்ளிஷாக போயிட்டுருக்கு, இவே நான் பையனை கூட்டிகிட்டு போக வந்திருக்கான், இப்படி பணக்கார வீட்டு பசங்க எல்லாருமே மாங்கா இருப்பாங்களோ, எதையும் பெருசாக எடுத்துக்காமல் மன்னிச்சிருவாங்களோன்னு சொல்லிட்டு அவள் யோசிக்கிறா. பட் அங்கே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு சரி ஓகே நம்ம இப்போ கிளம்பலான்னு சொல்லிட்டு அங்கே போகிறா. வேணுக்குனே அங்கே அந்த ஃபோட்டோவை காமிச்சிட்டு பார்த்தியா அப்படின்ற சொல்லிட்டு காமிக்கிறா. பட் இதை பற்றிலாம் உனக்கு கவலை இருக்காதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா விவி இப்படி தானே சுற்றிட்டு இருக்கீங்க, உங்கள் 2 பேத்துக்குள்ள அஃபர் தானே போயிட்டுருக்கு அப்படின்ற சொன்னதும் அதை கேட்டுட்டா அவன் ரொம்ப கோவமாகி போயிட்டு நீ நினைக்கிற மாதிரி விவிக்கு எனக்கு நடுவில் எதுவுமே கிடையாது, நீ ஏன் ஏதாச்சும் கண்டுட்டு இருக்காது அப்படின்றத சொல்கிறான். கேட்டுட்டு அங்கே ஹீரோயின் இவன் சும்மா போய் சொல்லிட்டு இருக்கான், எனக்கு என்ன தெரியாதா, அங்கே என்னை கோவப்படுத்தணுன்றதுக்காக பேசிகிட்டு இருக்கான் அப்படின்ற சைட்டு அவளை அங்கே புரிஞ்சுக்கிறா. ஸோ பிறகு அங்கே வீட்டுக்கு போனதுமே பார்த்தா பாட்டி அங்கே ரொம்ப பாசமாக அங்கே வெல்கம் பண்ணி பேசுகிறாங்க. ஸோ அப்போ அவங்க பிரதர் ஷூ சொல்கிறான் நீங்கள் நினைக்கிற மாதிரி அவள் கொஞ்சம் மவுண்டன் ஏரியாவிலேருந்து வந்த வாசி, அவளுக்கு நாகரிகம்னா என்னன்னு தெரியாது, தயவு செஞ்சு நீங்கள் அவளை பெரிய மனசு பண்ணி மன்னிச்சிருங்கன்னு சொன்னதும் நீ என்ன பேசிகிட்டு இருக்க, நான் அவளை இன்வைட் பண்ணதே இன்றைக்கி சாப்பிட்றதுக்காக தான், பட் நீ எப்படி உன் சிஸ்டர் இந்த மாதிரி பேசுவேன்னு சொல்லிட்டு திட்டாங்க, உலகத்தில் யாராச்சும் மதிக்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்காங்களேன்னு சொல்லிட்டு அவள் ஹாப்பியாகிறா. சரியான முட்டா பசங்க இவனுங்கன்னு சொல்லிட்டு அங்கே நினச்சதுமே அதை பார்த்துட்டாங்க அவனுக்கு ரொம்ப ஷாக்காகி போயிடுது, என்னென்ன பேச்சு பேசுகிறா பாருன்னு சொல்லிட்டு. இப்போ நான் பாட்டியோட முன்னாடி ரொம்ப சேம்லெஸ்ஸாக பிஹேவ் பண்ணேன்னா கண்டிப்பாக பாட்டிக்கு அதை பார்த்துட்டு உடம்பு முடியாமல் போயிடும், ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிற நிலைமை ஆயிரும், ஸோ நான் என்னை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறணும்னு சொல்லிட்டு யோசிச்சதுமே அப்போ அங்கே நம்ம ஹீரோக்கு அதை கேட்டுகிட்டே ஹாப்பியாக இருக்குது, பாட்டியை பற்றியாச்சும் இவ யோசிக்கிறாளேன்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே விவி வந்துடுறா, நீ என்ன பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு பாட்டி கேட்டதுமே பாட்டி உங்களுக்கு என்ன விஷயமே தெரியாதா, இவ யார் கூட சேர்ந்து சுற்றிருக்கா பாட்டி, இங்கே பாருங்கள் ஃபோட்டோவான்னு சொல்லிட்டு காமிச்சதுமே ஹீரோயின் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு நல்ல வேலைடா என் காரியத்தை இவளே சாதிச்சிட்டா, இன்னைக்கு எல்லாரும் என்னை ஹேட் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு யோசிச்சா பாட்டி எங்கள் உள்டாவா அந்த ஃபோட்டோவை பெருசாகவே எடுத்துக்கல. பாட்டி என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்டதும் இப்படிலாம் லீக் ஆகுறதெல்லாம் சும்மா இப்போல்லாம் ஃபேக்காக என்ன வேணாலும் பண்ணுறாங்க ஃபோட்டோஷாப் பண்ணி, என் வருங்கால மருமக மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, நீங்கள் இப்படிலாம் பேசாதீங்கன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு நம்ம லூக்கே கஷ்டமாயிருது, நம்ம சிஸ்டர் மேலே எதுவும் தப்பாக நினச்சிட்டோமான்னு சொல்லிட்டு. சோப்பாங்க நீ ஃபஸ்ட்டு இந்த விஷயத்தில் தலையிடணும்னு அவசியம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கே ஷென்மே திட்டான். ஸோ அப்போ பார்த்தா அங்கே நம்ம வந்துடுறாரு, நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, இவ்வளோ மாதிரி ஒரு பொண்ணை போய் இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு குடும்பமானத்தை வாங்க போகிறீங்களான்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப அங்கே கோவமாயிட்டு திட்டிச்சுக்காரு. அப்போ அங்கே ஹீரோயின் மனசுலேவும் பாவம் இந்த ஆள் பெரிய மனுஷன் மாதிரி, இந்த ஆளுக்கு ஏகப்பட்ட பிள்ளைங்களை பெற்று வச்சுருக்காங்க உங்கள் பொண்டாட்டி, ஆனால் அப்பா யாருன்றது இந்த ஆளுக்கே தெரியாது, அவங்களுக்கு தெரியுமான்றதே தெரியல, அத்தனை பேர் கூட அஃபேர் போயிட்டுருக்கு அப்படின்ற சைட்டு அங்கே ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டுருக்கா. பட் அங்கே அதை கேட்டுட்டு அங்கே நம்ம ஹீரோலேருந்து அவங்க பிரதர்ஸ்லேருந்து எல்லாத்துக்கும் சிரிப்பு வர ஆரம்பிச்சிருது. பட் இவருக்கு அது கேட்காம பயங்கரமாக மோசமாக ஹீரோயினை திச்சாரு. இங்கே பாருங்கள் அப்படி இவ எப்படி சரியில்லாத பொண்ணு, கண்டிப்பாக உங்கள் குடும்பம் காம்பன்சேஷன் எங்களுக்கு பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு பேசினதும் அதை கேட்டுட்டாங்க. நீ எல்லாம் இதை பற்றி பேச வேண்டிய அவசியம் என்னடா இருக்குது, நீ ஏன் வப்பாட்டிக்கு பிறந்தவன் தானேன்னு சொல்லிட்டு பாட்டி திட்டாங்க. ஒன்றை மாதிரி ஆளெல்லாம் இந்த வீட்டுக்குள்ளே வரும்போது இவன் மருமகளாக வர்றதுக்கு என்னடா குறைச்சல் இருக்குன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ அங்கே அவங்க பிரதருக்கு கோவமாயிட்டு இப்போ மரியாதையோட நீ இப்போ இங்கேருந்து கிளம்பி போயிரு, என் சிஸ்டர்
சிஸ்டர் எப்படி நீ திட்டுவான்னு சொல்லிட்டு கேட்டதும், நீ அவ்வளோ தூரத்துக்கும் சிஸ்டர் மேலே பாசமா, அப்புறம் ஏன் வெல்கம் பார்ட்டியை இக்னோர் பண்ணேன்னு சொல்லிட்டு கேட்டதுமே கண்டிப்பாக பாயிண்ட்ஸ் கிடைக்கும்னு சொல்லிட்டு பார்த்தா, அப்போங்க நம்ம ஷென் ரொம்ப கோவம் ஆயிட்டு அதை பற்றி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறான். கான்வர்சேஷன்லாம் பண்ணணும்னு அவசியம் அவங்க கிடையாதுன்னு சொல்லிட்டு அதை கேட்டுட்டு ஹீரோயின் ஷாக்காகி போயிட்டு, ஐயோ கடவுளை என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்றத சொல்லிட்டு ரொம்பவே அங்கே வந்துட்டு ஷாக்காகி போயிடுறா. நடக்கிறது எல்லாம் உள்டாவாக போதேன்னு சொல்லிட்டு அப்போங்க அவங்க பிரதர் ஹான் வந்ததுமே முடிஞ்சிச்சு ஜோலி, இதுக்கப்புறம் எது என் கையில் இல்லைன்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. அப்பாங்க இப்படி வந்துட்டு இவளுக்கு வேற ஒருத்தவங்க கூட ஆஃபர் இருக்குன்னு சொல்லிட்டு பேசினதுமே ஃபோட்டோ காமிச்சு இந்த பார்த்தீங்களா இதில் இருக்கிறது யாரும் தெரியுதா அப்படின்ற சொன்னால் பார்த்தாங்க ஹான் இருக்கு, அங்கே வீடியோ இருக்குது, அதை நான் தான்டா ஏன்டா முட்டாள்களா அந்த ஆள் தான் உருப்படி இல்லாமல் பேசிகிட்டு இருக்காருன்னா நீங்கள் வந்துட்டு உங்கள் பிரதரை வாடா தெரிஞ்சுக்காமல் போயிட்டீங்கன்னு சொல்லியிருந்தோம். அவங்க சாரி கேட்குறாங்க. ஸோ ஹீரோயின் அந்த அங்கிள்கிட்ட நீங்கள் பேசின பேச்சுக்கு இப்போ மரியாதை எனக்கு கான்வர்சேஷன் பண்ணி ஆகணும்னு சொன்னதும் அந்த ஆளுக்கு வேறு வழியில் போயிடுது. அங்கே இவங்க எல்லாரும் கம்பல் பண்ணுற வாசி அங்கே கான்வர்சேஷன் பண்ணதுமே ஹீரோயினுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாகிடுது. அவங்க பிரதர்ட்ட அவன் அழுதுட்டு, பார்த்தீங்களா எல்லாரும் சேர்ந்து என்னை எவ்வளோ மோசமாக வந்துட்டு ட்ரீட் பண்ணிட்டீங்க இன்னைக்கு, நீங்கள் எல்லாருமே எனக்கு காசு கொடுத்து என்னை காம்பன்சேஷன் பண்ணணும்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவங்களுமே சரி ஓகேன்னு சொல்லிட்டு எங்கள் காசு எல்லாமே இங்கே பே பண்ணுறாங்க. அதை பார்த்துட்டு அவள் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு நடந்த விஷயத்தில் ஏதோ வந்து கொஞ்சம் நல்ல விஷயம்னா இதுதான், எனக்கு காசு ஏகப்பட்டது கிடச்சிருச்சுன்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு பக்கம் அங்கே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டுருக்கு. ஸோ அப்போங்க சரி ஓகே நாங்கள் வந்துட்டு இப்போ கிளம்புறோன்னு சொல்லிட்டு இங்கே பேசினதுமே நம்ம ஹீரோயின் இந்த சான்ஸை யூஸ் பண்ணி பேசாமல் நான் வந்துட்டு அங்கே என்னோடய ஆக்டிங்கை போட்டுடலாமே, இவங்க எல்லாரையுமே நான் ஹேட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அப்படின்றத யோசிச்சுட்டு நான் கண்டிப்பாக உங்கள் கூட சேர்ந்து வீட்டுக்கு வர மாட்டேன், உங்கள் கூட சேர்ந்து எனக்கு எந்த ஒரு உறவும் வேணாம், எல்லாருமே என்னை ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டீங்க அப்படின்ற சொன்னதும் நீ என்ன பேசிகிட்டு இருக்க, நாங்கள் தான் சாரி கேட்டோம்லன்னு சொல்லிட்டு அவங்க பிரதர்ஸ் பேசுகிறாங்க. அங்கே பாட்டி இருக்கட்டும் பரவாயில்ல, அவள் பேசாமல் இங்கேயே எங்கள் கூட சேர்ந்து இருக்கட்டும், அப்போ ஷென்னுக்கு அவளுக்கு நடுவில் இருக்க பிரிவினையுமே கொஞ்சம் சரியாகலன்னு சொன்னதும் ஹீரோயினுமே ஓகே பாட்டின்னு சொன்னதுமே அப்போ அங்கே லூ வந்துட்டு நீ என்ன உண்மையிலே வரப்போகிறது கிடையாதான்னு சொன்னது கேட்கும்போது அவன் மனசுலே இவனே ஒரு அன்லக்கி பர்சன் அது இதுன்னு சொல்லிட்டு திரும்ப அவனை பற்றி உள்டாவை யோசிச்சதுமே இவ பேசுகிற எல்லாமே எனக்காக ஏன் கேட்குது, இவன் வந்துட்டு என்ன உண்மைதான் பேசிகிட்டு இருக்காளான்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு பக்கம் கஷ்டமாயிட்டுருக்கு. ஸோ அப்போ ஓகே நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு என் சிஸ்டரை நல்லபடியாக பார்த்துக்கோங்கன்னு சொன்னதுமே அப்போ அங்கே நம்ம ஷென் கண்டிப்பாக நான் வந்துட்டு நல்லபடியாக பார்த்துக்கிறேன்னு சொல்லும்போது என்ன இவ பேசிகிட்டு இருக்க எல்லாமே இவனுக்கு எதுவும் கேட்குதான்னு சொல்லிட்டு அவருக்கு அங்கே ரொம்ப டவுட் ஆயிடுது. யார் இதை பண்ணதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க வேணாமான்னு சொல்லிட்டு அந்த அவங்க ஃப்ரெண்டை அடிச்சங்கேருந்து இழுத்துட்டு வந்துடுறாங்க. அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஷாக்காயிடுறா ஹீரோயின், இவ தான் இந்த ஃபோட்டோ வந்து லீக் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு அப்போ அங்கே மரியாதை உண்மையை சொல்லு, எதுக்காக நீ இப்படி பண்ணன்னு சொல்லிட்டு போட்டு அடிச்சா விவி அவள் பேர் வந்துருமோ என்னமோன்னு சொல்லிட்டு ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கா. அப்போ அங்கே சிஸ்டம் சொல்லுது இந்த உண்மையான கல்ப்ரேட் யாருன்னு கண்டுபிடிக்கணுமாப்பா அப்படின்ற சொன்னதும் உண்மையான கல்ப்ரேட் வேற இருக்கானுங்களான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஷாக்காகி போயிடுறா. அப்போ அங்கே வீவிட்ட என்னம்மா நீ வந்துட்டு அவ்வளோ தூரத்துக்கு அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க, என்ன இதுக்கு பின்னாடி நீ எது இருக்கியான்னு சொல்லிட்டு அங்கே கேட்குறா. ஸோ அவளுக்கு ரொம்ப நர்வஸ் ஆகி போயிடுது. மூஞ்சில் முடிச்சாதான்னு சொல்லிட்டு இந்த லியாவை அடிச்சு அங்கேருந்து வேட்டி விட்றாங்க. பிறகு பார்த்தா நம்ம ஷென் அவளை கழுத்தை பிடிச்சி அங்கே வெளியே தள்ளுறான். இப்போ தயவு செஞ்சு நீ இப்படி பண்ணாதப்பா அப்படின்ற சொல்லும்போது ஹீரோயின் மறைஞ்சிருந்து அதெல்லாமே பார்க்குறா. நான் உன்னோட உயிரை என்னோட அப்பா காப்பாற்றினார்ல, நம்ம 2 பேருமே என்கேஜ் பண்ணி நீ எப்படி பண்ணுவேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது நீ வந்துட்டு நீ ரொம்ப நல்ல பொண்ணு மாதிரிலாம் நடிக்கணும்னு அவசியம் கிடையாது, மேரேஜ் வேணுமா இல்லை நீ வந்து 30 மில்லியன் காசு வேணுமான்னு சொல்கிறப்ப நீ என்ன கேட்ட, 30 மில்லியன் காசு தானே சூஸ் பண்ண, அப்புறம் என்ன இப்போ நடிக்கிறேன்னு சொன்னதும் ஓ 2 பேத்துக்கு நடுவில் இதான் பிரச்சனை போயிட்டுருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோயின் யோசிக்கிறா. அப்பாங்க இதுக்கப்புறம் இந்த வீட்டு பக்கம் வந்துடாத, மரியாதை இங்கேருந்து போயிரு, அவள் தான் என்னோட ஃபியான்சைன்னு சொல்லிட்டு இவன் கழுத்து பிடிச்சவங்க வெளியே தள்ளி விட்டுறான். பிறகு அங்கே நம்ம ஹீரோயினை பார்த்து அவள் ரொம்ப கோவம் ஆயிட்டு இதெல்லாம் உன்னோட வேலை தானேன்னு சொன்னதுமே பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு நீ இப்படிலாம் வேற பேசிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறா. அதான் உன்னை வீட்டோட துரத்தி விட்டானே, இதுக்கப்புறம் வீட்டு பக்கம் வந்துடாது அப்படின்றத சொன்னதும் அவளுக்கு அதை கேட்டுட்டு ரொம்ப கோவமாயிட்டுருக்கு. என்ன கண்டிப்பாக உன்ட்டு நான் பறிச்சிருவேன்னு அவள் சொல்லிட்டு போகிறா. என்னப்பா இவன் கரெக்டாக டயத்துக்கு வருவான்னு பார்த்தா ஆளை கணவன் செட்டு யோசிச்சா நம்ம ஹீரோங்க வந்துடுறான். வந்துட்டான் அப்படின்ற செட்டை யோசிக்கிறா. அவன் திட்டுவான்னு செட்டு பார்த்தா பாட்டி வந்துட்டு பிரேஸ்லெட் உனக்காக தான் கொடுத்தாங்க அப்படின்ற செட்டு அவன் கிஃப்ட் கொடுத்ததுமே வாவ் இது ரொம்ப எக்ஸ்பென்சிவ், இதை நான் விற்றேன்னா ஏகப்பட்ட காசு கிடைக்குமேன்னு செட்டு யோசிச்சதும் ஏன்னா இவளுக்கு காசுக்கு பஞ்சமானு செட்டு அவன் கேட்குறான். அப்போ அங்கே காசு வந்துட்டு யாருக்கு தான் பிடிக்காதுன்னு சொன்னதும் உனக்கு எவ்வளோ காசு வேணாலும் நான் கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கேன், பட் இதை மட்டும் நீ சேல்ஸ் பண்ணிடாத, ஏன்னா இது பாட்டியோட எமோஷனல்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு என்ன இவனுக்கு என் மேலே எவ்வளோ அக்கறைன்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. ஃபஸ்ட்டு இருந்தவன் அந்த பொண்ணை ரொம்ப வந்து
வந்து ஹேட்டில் பண்ணிட்டு இருந்தான். இப்போ என்ன திடீர்னு சொல்லிட்டாங்க சிஸ்டம்கிட்ட கேட்டதும், ஏன்னா அந்த பொண்ணு எப்பயும் இவனோட பின்னாடி சுற்றிட்டு தொந்தரவு பண்ணிட்டு இருந்தா, பட் நீ அப்படி கிடையாதுல்லன்னு சொன்னதும், ஓ அதான் விஷயமா அப்படின்னு நான் பேசாமல் நான் இவனை தொந்தரவு பண்ணுறேன்னு சொல்லிட்டு யோசிச்சதுமே, நைட்டு போல் அங்கே உன்னை மீட் பண்ண வரேன்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறா. பார்த்தா அவங்க பிரதர்ஸ் அவங்க பேரண்ட்ஸ் பயங்கரமாக கோவப்படுறாங்க. நீங்கள் பண்ண வேலையால் தான்ட்டு அவன் கோவமாயிட்டு வீட்டுக்கு வராமல் போயிட்டான்னு சொல்லிட்டு 10,000 டைம் வந்துட்டு அங்கே சாரி எழுத சொல்கிறாங்க. அவங்களுமே ஓகேன்னு சொல்லிடுறாங்க. அப்போ அங்கே ஹான், அம்மா நீங்கள் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக 2-3 நாள் அவளை சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுவேன்னு சொல்கிறான். அம்மாங்க அவள் ரூமை திறக்கும் போது அவளுக்கு எக்ஸ்பென்சிவான கிஃப்டெல்லாம் இருக்கணும், பார்த்துட்டு அவள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும், நீங்கள் அந்த மாதிரி ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொன்னதும் ஹான் வந்துட்டு கண்டிப்பாம்மா அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். இப்போ அங்கே ஆஃபீஸில் இருந்த எல்லா ஸ்பையையுமே வந்துட்டு அவன் பிடிச்சிடுறான். கம்பெனியுமே நல்ல விதமாக சக்ஸஸாக போகுது. ஸோ பிறகு இங்கே இவனை பார்த்தா அங்கே குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு அவள் ரூம்க்கு வருவாள் சொல்லிட்டு இவன் எக்ஸைட் ஆகிட்டு இருக்கான். ரொம்ப நேரமாக ஆளை காணும், எங்கடா இவ ஆளை காணமேன்னு சொல்லிட்டு போய் பார்த்தா அவ பாட்டு கொட்டாயை விட்டு அங்கே தூங்கிக்கிட்டு கிடக்கா. அடி பாவின்னு சொல்லிட்டு அங்கே பார்க்கும்போது சிஸ்டம் அவளை அலர்ட் பண்ணுது. ஸோ இவ இருக்கிறத பார்த்துட்டு நீ என்னப்பா இங்கே பண்ணிட்டு இருக்கன்னு சொன்னதும், நான் இந்த சைடில் அப்படியே நடந்து போனேன், அதான் உன்னை பார்க்க வந்தேன்னு சொல்லும்போது, அப்போ அங்கே ஹீரோயின் இவன் என்னை ஹேட்டே பண்ண மாட்டானே, நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வேமா பக்கத்தில் பிடிச்சி இழுத்துட்டு, நான் இப்போ இவன்ட்ட சேம்லெஸ்ஸாக கொஞ்சம் பிஹேவ் பண்ணேன்னா கண்டிப்பாக என்னை டிஸ்லைக் பண்ணி என்னை தூக்கி வெளியே போட்டுருவான், என்னோட மிஷின்மே கம்ப்ளீட் ஆயிரும்னு சொன்னதும், என்ன மிஷின் அது இதுன்னு பேசிட்டு இருக்கா, ஸோ அதை தான் கம்ப்ளீட் பண்ண இவ வந்திருக்காளான்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது, சரிப்பா நம்ம மேரேஜுக்கு அப்புறமே டேட் பண்ணணுமா இல்லை இப்போவே டேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாமான்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அதை கேட்டுட்டு அவ நல்லா தான் ஐடியா பண்ணிட்டு இருக்கான், நம்ம டேட் ஃபஸ்ட்டு பண்ணலாம், நான் வந்து மேல் மாடல் கூட சேர்ந்து மேரேஜுக்கு அப்புறமே சீட் பண்ணேன்னா கண்டிப்பாக இவ என்னை வெறுத்து வெளியே தூக்கி போட்டுருவான்ல, பேசாமல் வந்துட்டு நான் இந்த ஐடியாவை ஃபாலோ பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்க ஐடியா பண்ணிட்டுருக்கா. பட் இது எல்லாமே அவனுக்கு கேட்டுட்ருக்குன்றது தெரியலை. சரி ஓகே நம்ம டேட் பண்ணலாம் அப்படின்றத அவன் சொல்கிறான். இவளுக்கு எதுவும் புரிய மாட்டுது, என்ன பண்ணாலும் என்ன உல்ட்டாவாக போயிட்டுருக்கே, இவனுக்கு எது என் மேலே லவ் வந்துருச்சான்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். ஸோ நெக்ஸ்ட் டே பார்த்தா அவங்க கான்ட்ராக்ட் எல்லாமே இங்கே ரெடி பண்ணி வச்சுருக்கா. இந்த கான்ட்ராக்டில் நீ சைன் பண்ணி கொடுப்பா அப்படின்றத சொல்கிறான், உன்னை டேட் பண்ணனான்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாமே பார்த்துட்டு அவனுமே சரி ஓகே நான் எல்லாமே பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்றத சொல்லிட்டு அவனுமே அங்கே வந்துட்டு ஒத்துக்கிறான். ஸோ அப்போ அங்கே அவங்க பிரதர் அங்கே கால் பண்ணிவிட்டு, ஃபேஸ் ஃபுல்லாக எனக்கு அலர்ஜி ஆயிடுச்சு, நீ உடனே கிளம்பி வா அப்படின்றத சொன்னதுமே ஹீரோயின் சொன்ன மாதிரி ஆயிடுச்சாடா அப்படின்ற செட்டு யோசிக்கிறா. பாய் ஃப்ரெண்டு என்னை கூட்டிகிட்டு போய் வீட்டில் ட்ராப் பண்ணுறியான்னு செட்டு அவ கேட்குறா. அங்கே போயிட்டு அவங்க பிரதரை பார்த்து அங்கே ரொம்ப ஹாப்பிட்டு சிரிக்க ஆரம்பிச்சிடுறா. என்னப்பா ஃபேஸ் வந்துட்டு அசிங்கமாக போச்சா, இதை கொண்டு போயிட்டு எப்படி வந்து வெளியே காமிச்சிட்ருப்பேன்னு செட்டு இங்கே பேசும்போது, அப்பாங்க அவனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு, என்னென்ன மாதிரி என்ன வந்து பேசிகிட்டு இருக்கா பாரு அப்படின்ற செட்டு அவன் யோசிச்சுட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டே பார்த்தா உள்ள காமிக்கிறாங்க. சில பேர் வந்துட்டு அந்த பொண்ணை ரொம்ப டீஸ் பண்ணதுமே ரொம்ப கோவமாயிட்டு, அப்பாங்க அவன் என்ன பண்ணிட்டு இருக்க, அவன் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறான். ஸோ அதை பார்த்துட்டு அங்கே இருக்க எல்லாருக்குமே தெரிஞ்சு போயிடுது இவங்க வந்து பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டான்னு சொல்லிட்டு. ஹீரோயின் மனசுலே அவங்க பிரதர் லூவை வந்துட்டு இன்னைக்கு ஆனால் வந்து உள்ளே அவனை அட்டாக் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது, ஸோ அது எல்லாமே அவனோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு கேட்டுது. உடனே அங்கே அவன் மேலே அட்டாக் பண்ண வந்தா அவனோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் அந்த பொண்ணு அங்கே போயிட்டு அங்கே காப்பாற்றிடுறாங்க. ஸோ அந்த அட்டாக் பண்ண வந்த பொண்ணையுமே அங்கே வந்து அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு போயிடுறாங்க. ஹீரோயினுக்கு புரிஞ்சுக்குது இவங்க 2 பேரும் லவ் பண்ணிட்டு இருக்காங்க, 2 பேத்துக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சொல்லிட்டு. ஸோ 2 பேருமே பேசி நீங்கள் புரிய வச்சுக்கோங்கப்பா என்ன பிரச்சனையோ அப்படின்ற சொன்னதுமே, ஸோ அதே மாதிரி வந்துட்டு பேசி அவங்க 2 பேத்துக்குமே அங்கே கம்ஃபர்டபுளாக அங்கே வந்துட்டு சரியாகிடுது. அப்போ அங்கே ஹீரோயின் நான் பாயிண்ட்ஸ் எல்லாமே குறைய வைக்கணும்னு எதிர்பார்த்தா எல்லாமே உல்ட்டாவாக நடந்துட்டுருக்கேன்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு பக்கம் ஷாக் ஆகிட்டுருக்கு சொல்லுது. பாயிண்ட்ஸ் எல்லாமே பக்காவாக வந்துட்டு 99 வந்துருச்சு, இப்போ நீ வந்துட்டு மேரேஜ் மட்டும் என்ன பண்ணிட்டேன்னா 100 கிடச்சிரும். ஸோ இது மூலமாக நீ வின் பண்ணிடலாம், உன்னை லைக் பண்ணுற பாயிண்ட்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்ற சொன்னதுமே, சரி ஓகே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அவளுமே டிசைட் பண்ணுறா. பட் என்னென்னா நம்ம ஷென்னை வந்துட்டு உண்மையிலே அவளுக்குமே பிடிக்க ஆரம்பிச்சிருது. அவன் ப்ரப்போஸ் பண்ணதுமே ஹாப்பிட்டாங்க ஓகேன்னு சொல்கிறா. மேரேஜ் முடிஞ்சதுமே 30 மில்லியன் காசை வந்துட்டு வாங்கிடலான்னு சொல்லிட்டு அங்கே ஐடியா பண்ணிட்டு இருக்கா. பிறகு இங்கே ஷென்னோட பேரண்ட்ஸ்ட்டு அவன் இன்ஃபார்ம் பண்ணதும் அவங்களுமே பார்த்தா அங்கே வேறு ஒரு வேர்ல்டுக்குள்ளே தான் இருக்காங்க, அந்த நாவல் வேர்ல்டில். அவங்க வந்துட்டு அங்கே டாஸ்க்கெலாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பையன் வந்துட்டு கல்யாணம் பண்ண போகிறான், அது யாருன்னு சொல்லிட்டு பார்க்கணும்னு சொல்லிட்டு அங்கே கிளம்பி போனால் நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சதுமே அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகி போயிட்டு, இது நம்மளோட பாஸ் ஆச்சே, நம்ம எந்த ஒரு நாவல் வேர்ல்டுக்குள்ளேயும் டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ண போனால் எல்லாத்துக்குமே நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களேன்னு சொல்லிட்டு மரியாதை செலுத்தினதும் நம்ம ஷென் ரொம்ப ஷாக் ஆகி போயிட்டு நம்ம பேரண்ட்ஸ் மாதிரியே இவள் தானா அப்படின்ற செட்டை யோசிக்கிறான். ஸோ ஃபைனல் அவங்க மேரேஜுக்குமே ஒத்துக்கிறாங்க. ரொம்ப கிராண்டாக அங்கே சூப்பராக அங்கே வெட்டிங்குமே ஏற்பாடு பண்ணியிருந்தான். அங்கே அந்த விவி வந்துட்டு நான் இவளை கொல்லாம விட மாட்டேன்னு
அப்படின்னு சொல்லிட்டு கத்தி எடுத்து குத்த போனா அந்த கத்தி வந்து போலியானது. ஸோ அவளை அங்கே அரெஸ்ட் பண்ணி உள்ள தூக்கி போட்டாங்க. பாயிண்ட்ஸ் இவங்க மேரேஜ் ஆனதுமே 100 ஆக போகுது. அப்போ அங்கே சிஸ்டம் சொல்லுது, நீ என்ன நினச்சிட்டு இருக்க, இங்கே இருக்க யாருக்குமே நீ என்ன யோசிக்கிறேன்னு தெரியாதுன்னு நினைக்கிறியா, நான் ஆரம்பத்துலேருந்து எல்லாத்தையுமே தெரிய வச்சுட்டேன் அப்படின்றத சொன்னதும், ஏன் அப்படின்றத சொன்னதுமே உனக்கு பர்ஃபெக்டான லைஃப் அமையணும் தான். ரெண்டாவது, நீ பாயிண்ட்ஸுமே கம்ப்ளீட் ஈஸியாக இந்த மாதிரி கூட பண்ணலாம்ல, கெட்டதாக இருந்து தான் பண்ணணும்னு அவசியம் கிடையாதுல்ல அப்படின்றத அவ சொல்கிறாங்க. உனக்குமே ஷென்னை இப்போ பிடிச்சிருக்குல்ல, நீ சேர்ந்து வளதானே ஆசைப்படுறேன்னு சொன்னதுமே அவன் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு ஆமான்னு சொல்கிறான். ஏன்னா லவ் பண்ணுற 3 பிரதர்ஸ், பேரண்ட்ஸ், லவ் பண்ணுற பாட்டி, ஹஸ்பண்ட் எல்லாமே கிடச்சிருக்கு இந்த லைஃப்பில். 2 பேருக்குமே ரொம்ப சூப்பராக அங்கே வெட்டிங்குமே முடிஞ்சிருது. இப்படியே கொஞ்சம் வருஷம் கழிச்சு காமிக்கிறாங்க. அவளுக்கு குழந்தைங்கள்லாம் இருக்குது. குழந்தையோட சேர்ந்து சொல்லி கொடுத்தவங்க பேசிகிட்டு இருந்தா அவங்க பேரண்ட்ஸ் ரொம்ப கோவமாயிட்டு அவனை பிடிச்சி பயங்கரமாக திட்டாங்க. எதுக்குமே நீ லாய்க்கு இல்லடா அது இதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதை கேட்டுட்டு அவன் டென்ஷன் ஆகி போயிட்டாங்க. வீட்டிலேருந்து வெளியே போயிடுறான். ஹீரோயின் ரொம்ப எமோஷன் ஆகிட்டு, நீ எதுக்காக இப்படியெல்லாம் கோச்சிட்டு வந்துட்டுருக்க, உன்னை லவ் பண்ண போய் தானே அவங்க திட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு சாரி எல்லாமே கேட்குறா. ஸோ அப்பங்க பார்த்தாங்க எல்லாருமே வீட்டிலேருந்து வந்துட்டு அவளுக்கு ஹாப்பி பர்த்டே விஷ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பக்கா பிளான் பண்ணி தான் எல்லாமே ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அவளுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணுன்றதுக்காக. ரொம்பவே அங்கே வந்துட்டு சந்தோஷமாயிட்டு நம்ம ஹீரோவுமே அவட்ட போய் அங்கே வந்து ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருக்கான். அவளுக்குமே ரொம்ப சந்தோஷமாயிருது. அந்த சிஸ்டம் சொன்ன அந்த 100வது பெரிய ரிவார்டு என்னன்னா இதுதான். அவள் லைஃபே ரொம்ப சூப்பராக அங்கே செட்டில் ஆயிருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த சூப்பரான இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் கைஸ்.